அரசு சார்ந்த நிறுவனங்களான ஜிஎல்சி மற்றும் அரசு சார்ந்த முதலீட்டு நிறுவனங்களான ஜிஎல்ஐசி சம்பந்தப்பட்ட 20 மில்லியன் ரிங்கிட் மற்றும் அதற்கும் மேற்பட்ட மதிப்புள்ள உயர் மதிப்பு சொத்து பரிவர்த்தனைகளில் 50 விழுக்காடு பூமிபுத்ரா உரிமை இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை தெளிவுபடுத்துமாறு பாஸ் கட்சி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்யுடின் ஹசான் முக்கியத்துவம் வாய்ந்த சொத்துக்களை வாங்குவதில் பூமிபுத்ராக்களின் பங்களிப்பை வலுப்படுத்தும் முயற்சிகளை பாஸ் ஆதரித்தாலும் அத்தகைய நடவடிக்கைகள் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சீராகவும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தக்யுடின் கூறினார். டிஏபியின் மூத்த தலைவர் லீம் குவான் யங் பிரதமர் அன்வார் இப்ராஹிமிடம் 50 விழுக்காடு பூமிபுத்ரா பங்குரிமை கொள்கையை அதன் அசல் 30 விழுக்காடாக குறைக்குமாறு வலியுறுத்தியதை தொடர்ந்து பாஸின் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. ஒரு அறிக்கையில் முன்னாள் நிதியமைச்சர் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் பக்காத்தான் ஹரப்பானின் முக்கிய ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சந்தை நம்பிக்கையை பாதித்துள்ளதாகவும் வலியுறுத்தியிருந்தார். ஹம்சா ஜைனுடீனின் ரீசெட் இயக்கத்திற்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தற்போதைய மற்றும் முன்னாள் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதாக கூறப்படும் கூற்றை மலாக்கா பெசாத்துவின் தகவல் பிரிவு தலைவர் இசாமுடீன் அப்துல் கரீம் நிராகரித்துள்ளார். மாநில பிரிவின் முன்னாள் தலைவர் ரஹீம் தம்பி சிக்கின் இந்த கூற்று கள யதார்த்தத்திலிருந்து முற்றிலும் தொடர்பற்றது என்று கூறினார். தேசிய அளவில் அரசியல் ரீதியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான மலாக்காவின் முன்னாள் முதலமைச்சரின் தீவிர முயற்சியை இது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். கொத்தா மலாக்கா பெசாத்து தலைவரான இஸ்லாமுதீன் சிலர் கட்சியை விட்டு வெளியேற தேர்ந்தெடுப்பதால் மட்டும் பெசாத்து கட்சி வீழ்ச்சி அடையாது. கட்சி மிக கடுமையான சவால்களை எதிர்கொண்டிருந்தாலும் அதன் அடிமட்ட உறுப்பினர்களின் பலம் மற்றும் அதன் போராட்டத்தின் மீதான அவர்களின் நம்பிக்கையின் காரணமாக உறுதியாக நிற்கிறது என்று அவர் கூறினார். நேற்று இரவு பாங்கியில் புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் கொள்ளையர்கள் என சந்தேகிக்கப்படும் 2 கொல்லப்பட்டனர். பாண்டார் செய்புத்ராவில் உள்ள ஜலான் பெர்சியாரான் செய்புத்ரா 2 சாலையில் இரவு சுமார் 8:10 மணி அளவில் இந்த துப்பாக்கி சண்டை நிகழ்ந்ததாக புக்கிட்டமான் சிஐடி இயக்குனர் எம் குமார் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நடந்த பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து ஒரு கை துப்பாக்கி, பல தோட்டாக்கள், தோட்டா உரைகள், 4 பாராங்குகள், வீடு உடைக்கும் உபகரணங்கள், முகமூடிகள் மற்றும் கையுறைகளை காவல்துறை மீட்டெடுத்தது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். இதனை அடுத்து இன்று நடைபெறும் செய்தியாளர் சந்திப்பில் காவல்துறை கூடுதல் தகவல்களை வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த மே 13ஆம் தேதி கிள்ளானில் போக்குவரத்து விதிக்கு எதிராக சென்றதாக கூறப்படும் ஒரு காருடன் மோதிய விபத்தில் படுகாயம் அடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் நேற்று பிற்பகல் உயிரிழந்தார். 51 வயதான ஹமீடா ஒஸ்மான் தனது மகன் 27 வயதான சுல்ஃபிகார் ஜமீர் அமீருல் நிஜாம் தெற்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் மாலை 4:28 மணிக்கு உயிரிழந்ததாக கூறினார். ஜுல்ஃபிகாரின் தந்தை 49 வயது அமீருல் நிஜாம் அப்துல் அசீஸ் ஓட்டுநருக்கு எதிராக தங்கள் குடும்பம் உரிமையியல் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தங்கள் வழக்கறிஞர் மூலம் ஓர் அழைப்பாணை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மே 18ஆம் தேதி 35 வயதான லோ கீன் பெங் மே 13ஆம் தேதி அதிகாலை 12:35 மணிக்கு கிள்ளானில் உள்ள பெர்சியாரான் கோத்தாவில் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டி ஒரு பீஹைலிங் ஓட்டுநருக்கு கடுமையான காயம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுக்கு கிள்ளான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தான் குற்றமற்றவர் என்று வாதிட்டார். 100 மில்லிக்கு 196 மில்லிகிராம் என்ற ஆல்கஹால் இரத்த அளவில் இருந்து வாகனம் ஓட்டியதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இது சட்டப்பூர்வ வரம்பான 100 மில்லிக்கு 146 மில்லிகிராம் என்பதை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வியாழக்கிழமை த்ரெட்ஸ் தளத்தில் பகிரப்பட்ட வைரல் வீடியோ குறித்து காவல்துறை விசாரித்து வருகிறது. அந்த பேருந்து பயணிகளில் ஒருவரால் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ குறித்து தங்களுக்கு ஒரு புகார் வந்ததாக தைப்பிங் காவல்துறை தலைவர் அப்துல் மாலிக் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த சரியான இடம் இன்னும் கண்டறியப்படவில்லை. இருப்பினும் மெனோரா சுரங்கப்பாதைக்கு பிறகான பகுதியில் இது நிகழ்ந்திருக்கலாம் என்று த்ரெட்ஸ் பயனர் குறிப்பிட்டுள்ளார் என்று அவர் கூறியதாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனத்தையும் பேருந்து சென்ற உண்மையான வழித்தடத்தையும் காவல்துறை கண்டறிந்து வருவதாகவும் மேலும் இந்த வழக்கு 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 42வது பிரிவின் கீழ்
பொறுப்பற்ற மற்றும் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டியதற்காக விசாரிக்கப்படலாம் என்றும் மாலிக் கூறினார். இந்த வீடியோவை பதிவேற்றிய த்ரெட்ஸ் பயனர் உட்பட பொதுமக்கள் இந்த விசாரணைக்கு உதவுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். த்ரெட்ஸ் தளத்தில் உள்ள அந்த வீடியோவில் ஒரு விரைவு பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஓட்டிக்கொண்டே ஒரு பிளாஸ்டிக் உரையில் இருந்து திரவத்தை ஒரு பாத்திலில் ஊற்ற முயற்சிப்பது காட்டப்படுகிறது. ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். இரண்டாம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மூன்றாம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட், கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.